நைட்லேருந்தே ஒரு விஷயம் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதாவது அருண் கிட்ட எப்படி எதிர்பார்க்கலங்க. அருண் வந்து நேத்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்ததுல ஃபர்ஸ்ட் டாஸ்க், அந்த டாஸ்க்ல வந்து அருண் வந்து சீட் பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ கிளிப் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த நியூஸ் ஆகட்டும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கு. அருண் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா சீட் பண்ணி தான் அந்த டாஸ்க் ஜெயிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்க்ல வந்து அருண் சீட் பண்ணாரு சொல்லிட்டு வெளியில பேசிட்டு இருக்காங்கல்ல, அது வீட்டுக்குள்ளேயே சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் வச்சதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. எதுக்காக இப்படிப்பட்ட டாஸ்க் வைக்கிறாங்க, பிக் பாஸ் ஏதாவது வேணும்னே பண்றாங்களா அப்படின்ற மாதிரி டவுட்லாம் இருக்கு. இன்னொரு முக்கியமான அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டாஸ்க்ல இன்னைக்கு நடக்க போற டாஸ்க்ல பாத்தீங்கன்னா அதுல டாப்ல யார் இருக்க போறாருன்னா விஷால் தான் இருக்காரு. அதாவது பாயிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா விஷால் தான் அதிக பாயிண்ட்ல இருக்காரு. சோ டிக்கெட் ஃபினாலேட்ட வந்து அதிகமா வின் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் பாத்தீங்கன்னா விஷாலுக்கு தான் இருக்குது அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் என்னென்ன ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். முதல்ல அருண் வந்து சீட் பண்ணாரு அப்படி நம்ம சொல்லிட்டு இருக்காங்களே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அருண் வந்து கண்ணை வந்து ஃபுல்லா கட்டிட்டாங்க. ஓகேங்களா, உள்ள வந்து கிளாஸ் வர போட்டுருக்காரு, ஃபுல்லா கவர் ஆயிருக்கும் அந்த கிளாஸ். இருந்தாலே என்ன சொல்றாங்க, அருணோட அந்த மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கண்ணுல போட்டுருக்காங்கல்ல, அந்த மாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா கொஞ்சம் இதுவா இருக்கு, மேல தூக்குன மாதிரி இருக்கு. அதை வந்து ராணுவம் தான் கட்டி விட்டாரு. இருந்தாலும் அருண் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணு வச்சு கொஞ்சம் கேப் கிரியேட் பண்ணிட்டாரு. அதனால தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி ஓடுனாங்க. அருண் எங்கேயுமே ஓடல, ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா அப்படியே ஓடினாரு. கீழே பார்த்துக்கிட்டே அவர் ஓடிட்டாரு, ஸ்ட்ரைட்டா போய் போர்டை தொட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா அருண் போனதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு டவுட் வர்றது நியாயம் தான். ஏன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி போனாங்க. ஆனா அருண் மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா போனாரு, கொஞ்சம் கூட செதறவே இல்லை. ஸ்ட்ரைட்டா அவர் எங்க நின்னாரோ அப்படியே ஸ்ட்ரைட்டா போனாரு. ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோல கரெக்டா வச்ச மாதிரி இருந்தது, அப்படியே போய் கையை வச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு டவுட் வருது. எல்லாருமே என்ன கேட்கறாங்கன்னா, அப்போ அருண் வந்து இந்த மாதிரி மேலே, அதாவது எப்படி சொல்ல, லைட்டாக மேலே தூக்கி அட்ஜஸ்ட் பண்ணாரு கண்ணு தெரியதுக்கோசம். ஸோ இது வந்து நியாயமே இல்லை, இது அன்ஃபேரான விஷயம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்கே அன்ஃபேர் தான். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு எப்படி புலி வருதுன்னு ஒரு மாதிரி பயமுத்துவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் டாஸ்க் வரப்போகுது, எல்லாம் பயங்கர ப்ரிப்பேர் ஆகுங்க, ஃபிசிக்கலாக பயங்கர ப்ரிப்பேர் ஆகுங்க, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பில்டப் கொடுத்தாங்க. மொதல் டாஸ்க் நான் கூட வெறித்தனமாக இருக்கும்னு நினைச்சேன். ஆனால் மொதல் டாஸ்கே பயங்கரமாக வச்சிருந்தாங்களே. ஸோ அதை பார்த்தோன்னே மனசு விட்டு போச்சு. அப்போ டிக்கெட் டு ஃபினாலே இதுதான், அப்போ லெமன் இந்த ஸ்பூன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி டாஸ்க் தான் வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். மியூசிக்கல் சேர் இது எல்லாத்தையும் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பிசிக்கல் டாஸ்க், இது டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் வந்து முடிச்சிருவாங்க நினைக்கிறேன். டோட்டலா 10 டாஸ்க் வைக்க போறாங்களே. ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 4 டாஸ்க் கிட்ட வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி கெஸிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 டாஸ்க்ல அதிக பாயிண்ட் எடுத்தது விஷால் தான் அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்குல்ல. ஸோ இதுல விஷால் அதிகமா பாயிண்ட் எடுத்திருக்காரு அப்படின்ற பட்சத்துல இப்போ இதுல எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்போ சேனல் சைட்ல இருந்தே மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா விஷால், அதுக்கடுத்து அருண், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராணவ், இவங்கள யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும், பவித்ரா இவங்கள யாராவது ஒருத்தர் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் புஷ் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்கலாம் பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்காங்க. இவங்க ஜெயிச்சா அந்த டிக்கெட் ஃபினாலே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி டாப்பில் இருக்கவங்களாம் ஜெயிச்சாலும் ஒன்று தான், ஜெயிக்காம இருந்தாலும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்தில் நான் உடன்படவே இல்லை. ஏன்னா அதுக்கோசம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சேனல் எதுக்கு இந்த மாதிரி டாஸ்க் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன்னா, ராணவ்ன்ற ஒரு ஆளுக்கோசம் தான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ராணவ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கையில் மட்டும் தான் அவர் விளையாட முடியும். ஸோ வந்து ஃபேராக இருக்கணும். இப்போ ராணவ் வந்து கை அடிபட்டிருக்கு, இப்போ அதனால ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் விளையாட முடியாது, கொஞ்சம் டஃப்பான டாஸ்க் விளையாட முடியாது அப்படின்ற ரீசனுக்கோசம் ஸோ ஃபேராக ஒரு டாஸ்க் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி தான் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு என்ன புரியலனா, அப்போ அந்த ஒருத்தருக்கோசம் ஓவரால் டாஸ்க்கே வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணுறீங்களே, அது கொஞ்சம் நியாயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ராணவுக்கோசம் அவங்க பண்ணுறாங்க, ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் இப்போ நேற்றுலாம் ரயன் வந்து பார்த்தீங்கன்னா புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு, இதெல்லாம் ஒரு டாஸ்காடா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா வீட்டுக்குள்ள இருக்க அவருக்கே பாத்தீங்கன்னா காண்டாவுது, பிக் பாஸ் இதுக்கப்புறம் வச்சா இண்டிவிஜுவலா நாங்க ஆடி ஜெயிக்கிற மாதிரி வைங்க, அடுத்தவங்க வந்து இது கொடுத்து அவங்க வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குற மாதிரி வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்கறதுக்கான காரணம் என்னது, ஆக்சுவலா காண்டாவுது. ஏன்னா ரயன் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம விளையாடி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருக்காரு. ஸோ அவரால் நேற்று ஜெயிக்க முடியல. ஓகேங்களா, இருந்தாலும் தோல்வியை அக்செப்ட் பண்ண முடியாம கொஞ்சம் கதறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, இப்போ சௌந்தர்யா போய் ராணுவ போட்டோ வைக்கிறாங்க, அந்த பாயிண்ட் தூக்கி ராணுவ கொடுக்கும்போது அவருக்கு அதுதான் கேள்வி ஆகுது. அது இண்டிவிஜுவலா ஒரு டாஸ்க் வைங்க. இப்போ நான் ஆடி நான் பாயிண்ட் எடுத்தா பாயிண்ட், இல்லைன்னா தோத்துரு முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பா வச்சிருக்காங்க, அந்த பாயிண்ட் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி டாஸ்க்லாம் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி மொத்த பேர் கதறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, இப்போ ரயன்லாம் சொல்லிட்டு இருக்காரு, என்னடா இதெல்லாம் ஒரு டாஸ்கா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு காண்டாவுது, இதெல்லாம் ஒரு டாஸ்க்னு எப்படி டிக்கெட் ஃபினாலே பயங்கரமா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வெளியில இருக்கவங்க சொன்னா பரவாயில்ல. வெளியில இருக்கவங்க முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா இந்த கழுவி தான் ஊத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு டாஸ்கடா, செம போரிங்கா இருக்குடா, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஏன்னா அவ்வளவு பில்டப்புங்க டிக்கெட் ஃபினாலே. விஜய் சேதுபதி அந்த டிக்கெட் எடுத்து காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் ஃபயர் என்ன எல்லாம் பயங்கர ஃபயர் மோட் ஆன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பயங்கர பூஸ்ட் பண்ணி விட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமா பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்படியே வீட்ல இருந்து வந்த ஃபேமிலி எல்லாமே டிக்கெட் ஃபினால்ல விட்டுறக்கூடாது குமரா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மொத்த பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டாஸ்க் வச்சு வீட்டில் இருக்கவங்களே யோசிச்சிருப்பாங்க போல, இதுக்கான நம்ம அவ்வளவு பில்டப் கொடுத்தோம், இதுக்கு அவனை வந்து அவ்வளவு எனர்ஜி கொடுத்து பூஸ்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இதுக்கு எதுக்குடா இவ்வளவு பில்டப் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சீரியஸ்ல அந்த டாஸ்க்கை பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீல் தான் வந்தது. வீட்டுக்குள்ள இருக்க ரயன், ஜாக்லின், மஞ்சரி,
அதுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணம் இருக்கு. பவித்ரா கூட சொல்லிட்டு இருந்தாங்க, என்னடா இதெல்லாம் ஒரு டாஸ்க், லெமன் இந்த ஸ்பூன்ல டாஸ்க்ல வைப்பாங்க போல அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா பவித்ராவே ஃபீல் பண்றாங்கன்னா யோசிச்சு பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு மோசமான டாஸ்கா இருக்குன்னு. ஏன்னா எப்படி சொல்றது, கண்ணு முன்னாடி நம்ம கண்ணை திறந்து ஆடி ஜெயிக்கணுங்க. ஒரு பிசிக்கலா ஒரு டாஸ்க் ஆடி ஜெயிக்கும் போது அது இந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா தெரியும். இந்த மாதிரி கண்ணை கட்டிட்டு போய் தொடர்றது, அதுலயும் அருண் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அருண் வந்து ஃபேக்கா ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்த வரைக்கும் அருண் வாண்டடா பண்ணா மாதிரி எனக்கு என்னமோ ஃபீல் ஆகலங்க. நான் ஓப்பனாக என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் சொல்லிடுறேன். அவர் வாண்டடா வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்தணும், இந்த மாதிரி கண்ணை தூக்கி ஏமாத்தணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் வரல. ஆனா அந்த வீடியோ பார்க்கும்போது லைட்டா டவுட் வருது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அருண் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை லைட்டா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாம அவர் ஸ்ட்ரைட்டா போனார்ல, அவர் ஸ்ட்ரைட்டா போகும்போது எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கு கொஞ்சம் டவுட் வருது. என்னன்னா இந்த மாதிரி எப்படா ஒருத்தர் இவ்வளவு ஸ்ட்ரைட்டா போக முடியும் அப்படின்ற மாதிரி. இது எனக்கு மட்டும் வரல, வீட்டுக்குள்ள ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் முடிஞ்சோன்னு அவங்க கேட்டாங்க, ஆக்சுவலா எப்படி அருண் அவ்வளவு ஸ்ட்ரைட்டா போக முடியும், அப்படிலாம் வர வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. ஆனா முத்துக்குமரன் சொல்ல இல்ல முடியும், அவன் அதுக்கப்புறம் பண்றான் பார்த்தல, சோ அவனுக்கு வந்து அந்த கெபாசிட்டி இருக்கு, ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் அவன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாரு. ஜாக்லின் சொல்றாங்க ஓகே அவன் பண்ணிட்டானா ஓகே சூப்பர் தான், ஆனா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் தான், அப்படிலாம் வர முடியாதுடா, எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா இப்படி வர முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். இன்கேஸ் அருண் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணு மட்டும் லைட்டா எப்படி சொல்ற, அந்த கண்ணாடி மட்டும் லைட்டா மேல தூக்கி கீழே பாக்குற அளவுக்கு கேப் கிரியேட் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்க, மூக்கு மேல கொஞ்சம் லைட்டா தூக்கிட்டு கொஞ்சம் கேப் இருந்தா போதும், ஈஸியா பாத்தீங்கன்னா வந்துடலாம். ஏன்னா நம்ம கால் அந்த கீழே தர தெரிஞ்சா போதும். ஆக்சுவலா அந்த இது தெரியாம தான் மொத்த பேர் மத்தியும் எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ அந்த தர மட்டும் ஜாக்லின் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, போய் ஸ்ட்ரைட்டா முத்துக்குமரன் டிஷர்ட்ல எதுவுமே கை வச்சிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா போர்டில் வைக்க தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த தர வந்து சுத்தமாக தெரியாமல் இருக்கும்போது இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரும். இல்லை லைட்டாக கொஞ்சம் தர தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு போய் போர்டில் வைக்கலாம். அதனால தான் மொத்த பேர் கெஸ் பண்ணுறது என்னன்னா அருண் வந்து ஏமாத்திருக்காரு, சீட் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏமாத்திருக்காரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னே இதை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி கரெக்டாக சொல்ல முடியல. ஏன்னா நம்மளுக்கு தெரியல. ஓகேங்களா, அந்த ஃபுட்டேஜ் பார்க்க சொல்ல லைட்டாக அப்படி இருக்கு, இருந்தாலும் ஒரு வாண்டடாக பண்ணாரா. ஏன்னா இப்போ அது எப்படி சொல்றது, கண்ணாடியும் போட்டிருக்காங்க, பின்னாடி மேலே வர மாஸ்க்கும் போட்டிருக்காங்க, அதையும் லைட்டாக எப்படி சொல்ல தூக்கின மாதிரி தான் இருக்கு. இதை வந்து செட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவம் தான் செட் பண்ணாரு. ஓகே, ராணுவால ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக செட் பண்ண முடியல, என்னன்னு தெரியல. இல்லை ஒரு செட் பண்ணதுக்கப்புறம் அருண் இந்த மாதிரி பண்ணி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று நடந்திருக்கு. ஆனால் ஒரு சீட் பண்ண மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே, அதில் நான் உடன்படலை. ஆக்சுவலாக ஒரு வேணும்னே இந்த மாதிரி டாஸ்க்ல வந்து ஏமாத்தி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாருன்னு என்ன பொறுத்த வரைக்கும் அருணுக்கு வந்து நிறைய பயம் இருக்குங்க. ஏன்னா அருண் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பேர் எடுக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்து அருணுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு டாஸ்க் விளையாட சொன்னாலே இதுல இருந்து அடிபட்டுருமோ, இதுல இருந்து ஃபேரா எல்லாம் போயிடுமோ அப்படின்ற மாதிரி பல வாட்டி யோசிக்கிற ஒரு ஆள் பாத்தீங்கன்னா அருண். ஏன்னா அவருக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நம்மள எங்க கெட்டவனா பார்த்துட்டாங்க, அது வேற விஷயம் வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் நம்மளை கெட்டவனா பார்த்துருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அருணுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட பயப்படுற ஒரு ஆள் இந்த மாதிரி டாஸ்க்கை சீட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படி அவ்வளோ தைரியம் அவருக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்க்கும்போது அருண் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஆனால் அந்த வீடியோ பார்க்கும்போது லைட்டாக எல்லாரும் போல எனக்கு டவுட் வருது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் மோஸ்ட்லி அருண் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, வாண்டடா சீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஷால் தான் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்காரு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விஷால் தான் வின் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்றாங்க டிக்கெட் ஃபினாலே. இன்கேஸ் அவர் வின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர லக்கு. ஏன் சொல்லுங்க, ஏன்னா விஷால் இந்த வாரம் எவிக்ட் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. டிக்கெட் ஃபினாலே மட்டும் ஜெயிச்சிட்டான், பயபுல தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் ரயனுக்கும் விஷாலுக்கும் சரி டிக்கெட் ஃபினாலே ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க வின் பண்ணாங்கன்னா உண்மையிலே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ எப்படி சொல்ல, டாப்ல இருக்கவங்க மேக்ஸிமம் போயிடாமனு வச்சுக்கோங்களேன், ஆனா இவங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் வின் பண்ணா உங்களுக்கு அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது, இப்போ விஷால் மாதிரி ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபைனல் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நெகட்டிவிட்டி வந்து இருக்க ஏறிக்கிட்டே தான் போகுது, அந்த லவ் கண்டென்ட்னாலே அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஏறிக்கிட்டே போகிற ஆளுக்கு வந்து இந்த மாதிரி டிக்கெட் ஃபினாலேன்ற ஒரு ஜாக்பாட் மாதிரி அது கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க, டேரக்டாக ஃபினாலே அப்படின்னும் போது விஷால் அடுத்த ஒரு 2 வாரம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அது விஷாலுக்கு போனாலும் சரி ரயனுக்கு போனாலும் சரி அதிகபட்சமாக இவங்க 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இன்கேஸ் அப்படி இல்லை, டாப்பில் இருக்க யாராவது ஒருத்தவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பெருசாக யூஸ்ஃபுல் இல்லை. எப்படி இருந்தாலும் அவங்க போயிடுவாங்க. இப்போ முத்துக்குமரன் ஆகட்டும், ஜாக்லின் சௌந்தர்யா இவங்களா ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இருந்தாலும் இல்லைனாலும் ஃபினாலேக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்கள மாதிரி ஆள் வின் பண்றதை விட இந்த பாட்டம்ல இருக்காங்களா, விஷால் நேத்து சொன்னால நம்மலாம் பாத்தீங்கன்னா அவங்களாம் டாப்பர், நம்மளாம் லூசர் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த கேங்ல இருக்கவங்க யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் வின் பண்ணாங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. விஷால் டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணா உங்களுக்கு எப்படி ஜாலியா இருக்குமா, அதாவது சந்தோஷப்படுவீங்களா, இல்ல இவளா வின் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி நடிப்பீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.